இந்திய ரூபாய் தாள்ல நம்ம பல விஷயங்களை கவனிச்சிருப்போம். அதுல ஒண்ணுதான் ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் என்கிற வார்த்தையும் அதுக்கு கீழே கவர்னர் கையொப்பம். இந்த ரெண்டுமே எல்லா இந்திய ரூபாய் தாளையும் அச்சடிச்சிருப்பாங்க. இது ஏன் அச்சடிச்சிருக்காங்கன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இந்தியன் ரூபாய் தாளை அச்சடிக்கும் உரிமை ரிசர்வ் பேங்க் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ரூபாய் நோட்டு அச்சடிப்பதிலும் ரிசர்வ் பேங்க் சில விதிமுறைகளை பின்பற்றுகிறது. அது என்னன்னா, ரிசர்வ் பேங்க் எவ்வளவு மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்குதோ அதே மதிப்பிலான பொருளை ரிசர்வ் பேங்க் வைத்திருக்கும். உதாரணமா ரிசர்வ் பேங்க் கிட்ட 1 கிராம் தங்கம் இருக்குன்னா அதற்கு மதிப்பிலான பணத்தை அச்சடிக்கும். நாளை அந்த தங்கம் விலை ஏறும் போது மேலும் அதற்கு மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கும். தங்கம் மட்டும் இல்ல, மேலும் பல கையிருப்பு பொருட்கள் மதிப்பை கணக்கிட்டு அதற்கு சம மதிப்பிலான பணத்தை ரிசர்வ் பேங்க் அச்சடிக்கும். சரி, இந்த வார்த்தையோட அர்த்தம் இந்த மதிப்புக்கு இணையான பொருள் தன்னிடம் இருப்பு இருக்கு, அதனால அதை நீங்கள் குறிப்பிட்ட அந்த மதிப்புக்கு இணையான ஒரு பொருளை நீங்கள் அந்த பணம் தருபவர்களிடம் வாங்கலாம் என உறுதி அளிக்கும்படி எழுதப்பட்ட வாசகம் தான் இது.